கத்திய மக்களுக்கு ஒரு துளி ரத்தம் கொடுத்த வரலாறு உண்டா உங்களுக்கு? இறுதி யுத்தத்தில் 2009 கதற கதற துடித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு இங்கிருந்து ரத்தங்களையும் மருந்து மாத்திரைகளையும் அனுப்பிய பெருமை எங்களுக்கு உண்டு. ஆகையால் உண்மையான தமிழ் தேசியவாதிகளாக, உண்மையான தலைவர் பிரபாகரனை நெஞ்சில் ஏத்துகிற தம்பிகளாக நாங்கள் களத்தில் நின்ற காரணத்தால் தான் கள்ளக்குறிச்சி மரணத்தில் நாம் அண்ணன் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கட்டளையிட்டால் நாம் என்ன செய்வோமோ அதை செய்வதற்காக நாங்கள் இங்கே வந்தபோது திட்டமிட்டு வன்முறை கும்பலாக வந்து கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சேட்டை துரைமுருகன் வடிவேல் என்கிற தோழரை அறைந்ததற்கு பிறகு எங்களை அடிக்க பாய்ந்த போது நாங்கள் திருப்பி தாக்கினோம், அடித்தோம். அதற்கு பிறகு மக்கள் எங்களை சூழ்ந்து கொண்டு காப்பாற்ற முயற்சித்தார்கள். காரணம், 2 நாட்களாக அந்த மக்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த மக்கள் தான் எங்களை வழி நடத்துகிறார்கள். அந்த மக்கள் தான் வீடு வீடாக எங்களை அழைத்து செல்கிறார்கள். அந்த மக்களிடத்திலே என் முகம் தெரிந்த காரணத்தால் என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கே இருந்த இளைஞர்களும் பெண்களும் என்னை சுற்றி வளைத்துக் கொண்டு அந்த தாக்குதலில் இருந்து என்னை தப்பிப்பதற்காக எனக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். பிறகு அதே மக்களே அவருடைய வாகனத்தை கைகளால் ஓங்கி ஓங்கி அடித்து இங்கிருந்து மரியாதையாக கிளம்பிவிடு என்று மக்களே விரட்டி அடித்த சம்பவம் தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஆனா சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, நீங்க குடிச்சிட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, நீங்க ஒரு போதையில அங்க கலவரத்தை தூண்ட முயற்சிங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டா அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. அது பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல இருந்தே தெரிகிறது அட்டர் பிராடுகள். இவர்கள் தான் பாண்டிச்சேரியில் போய் புதுச்சரக்கை வாங்கி குடிப்பவர்கள் என்பது கூட இருந்த எனக்கு தெரியும். இவர்கள் குடிகாரர்கள். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆச்சுன்னா இவங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க பாண்டிச்சேரிக்கு, என்னை மட்டும் அந்த வீட்டுல விட்டுட்டு. ஏன்னா அந்த வீட்டிலே கடந்தவன். யார் யாரு? இந்த சேட்டையாக இருக்கட்டும், சீமானோடு பயணித்தவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோரும் பாண்டிச்சேரியில் போய் குடிப்பவர்கள் தான். நான் உண்மையை உடைக்கிறேன். இந்த சேட்டை துரைமுருகன் எதற்காக வன்மத்தை வைத்திருக்கிறான் என்றால், தமிழ் தேசிய போராளியாக இருக்கக்கூடிய சுபா முத்துக்குமார் அவர்கள் எம்மை விட்டு மறைந்திருக்கிறார். அவரோடு பல ஆண்டு காலம் நாம் பயணித்திருக்கிறோம். அவர்தான் எங்களுக்கு தலைவர். அவர்தான் நாம் தமிழரை உருவாக்கிய அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவர். அந்த தலைவரை புதுக்கோட்டை வீதியில் சில கயவர்களால் வெட்டி கொல்லப்பட்டதற்கு பிறகு திருமணமான ஒரே வருடத்தில் அந்த பெண் விதவையாக்கப்படுகிறார். அந்த பெண்ணை தூக்கி வளர்த்த பெருமை எங்களுக்கு உண்டு. அந்த பெண்ணை வழிநடத்திய பெருமை எங்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். இது போன்ற தற்குறிகள், இது போன்ற பொய்யர்கள், இது போன்ற குடிகாரர்களுக்கு இந்த பெண் வாக்கப்பட போகிறாளே என்ற வருத்தம் எங்களுக்கு இருந்தது. வேறு வழி இல்லாமல் அந்த பெண் வாக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் தனிப்பட்ட ரீதியிலான அவங்க குடும்ப வாழ்க்கை பற்றி நாம் எதிலும் பேசவில்லை. அண்ணன் முத்துக்குமார் அவர்களுடைய கல்லறையை புதுக்கோட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லுகிற வழியில் வடகாடு என்கிற கிராமத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற இடம். அந்த விதைக்கப்பட்ட இடத்தை இந்த சேட்டை துரைமுருகன் அவருடைய சொத்துக்காக ஆசைப்பட்டு அந்த கல்லறையை இடித்து தரைமட்டமாக்கி அவருடைய நினைவகத்தையே அழித்து முடித்த அயோக்கியன் தான் இந்த சேட்டை துரைமுருகன். இவன் எப்படி தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும்? நாம் தமிழர் கட்சியை உருவாக்கிய சுபா முத்துக்குமார் அவர்கள் கல்லறையையே அடித்து நொறுக்கிய கூட்டம் தான் இந்த சேட்டை துரைமுருகனும் சீமானும் போன்றவர்கள். ஆகையால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த பகையை வைத்துக் கொண்டு நான் வலையொலித்தளத்தில் இது போன்ற கருத்துக்களை பேசியதால் அந்த கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு நேரடியாக என்னிடம் வடிவேலு கிட்ட பேட்டி கொடுத்தீங்களா? நான் விபி ராக்கர்ஸ்ல தொடர்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கொடுப்பேன். அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். இவனுடைய உண்மை முகம் என்ன என்று சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் நேருக்கு நேராக துணிச்சலாக இருக்கிறவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு எங்களிடத்துல பேசியிருக்க வேண்டும். திரும்பி நிற்கிற போது பின்னால் புறமுதுகிலை அடிப்பதும் திடீரென்று தாக்குவதும் என்றால் இவர்கள் திட்டமிட்ட கலவரத்தை உருவாக்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் மட்டும் சொல்லவில்லை, இங்க இருக்கிற பொதுமக்களும் சொல்லுவதை கேட்டிருக்கிறார்கள். ஆனா நீங்க இங்க அதாவது இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த பகுதியில் இருந்த பெண்கள்கிட்ட குடிச்சிட்டு குடிபோதையில் பெண்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசிக் கொண்டிருந்தார். அதை நாம் தமிழர் கட்சியினர் தட்டி கேட்ட போது ஒருமையில் பேசி கற்களை கொண்டு வாகனத்தை வீசி தாக்க முற்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சேட்டை துரைமுருகன் இதுல இருந்தே ஒரு பொய்யை புழுகுகிறான். நான் இதுவரை தேநீர் குழம்பி கூட குடித்ததில்லை வாழ்க்கையில். ஏனென்றால் மாபெரும் மகத்தான 2 தலைவர்கள் பிரபாகரனையும் ஈரப்பனாரையும் நெஞ்சில் சுமந்து ஏங்கி நின்று களத்திலே போராடுகிற தம்பிகள் நாங்கள். அவர்கள் காட்டிய வழியில் பயணிக்கிறவர்கள் நாங்கள். இவர்கள் போன்ற சீமானை போன்ற தற்குறி குடிகாரர்களோடு பின்னால் நாங்கள் செல்லவில்லை. நேர்மையுள்ள தலைவர்களை நெஞ்சிலே ஏந்தி களமாட வந்திருக்கிறவர்கள். இதுவரை மது வகைகளுக்கோ தேநீர் குழம்பிகளுக்கோ நான் ஆட்பட்டதில்லை. அங்கே இருக்கிற பெண்கள் என் தங்கைகள், எங்கள் பெற்றோர்கள் என்னோடுதான் 2 நாட்களாக இதுவரை என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மணி நெருக்கி 10 தொடப்போகிறது.
நான் இந்த களத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் அடிக்க வந்தவர்கள், அடியாட்களோடு வந்தவர்கள் இந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். மக்கள் ஓடி தொலைந்திருக்கிறார்கள். எதற்காக ஓட உடனே வேண்டும்? போயிட்டாரா? ஓடிட்டாங்க, ஓடியே போயிட்டாங்க. ஏன்னா நின்னா மக்கள் அடிப்பார்கள். ஏன்னா கேட்ட வார்த்தைகள் மக்களை கேட்டது. ஏன் குடிக்க போனீங்க? ஏன் உங்களுக்கு குடிச்சா தான் வாழ்வீங்களா? எதுக்காக குடிச்சீங்க கள்ளச்சாராயத்தை? இது போன்ற எடக்கு முடக்கான கேள்விகளை கணவர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்திற்குள் உள்ளேயே போய் பேசுகிற அவலச்சூழல். உங்களுக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுக்கணும்னு அவசியமா? இது தேவையா உங்களுக்கு? அப்படின்னு பேசுகிற சூழலை உருவாக்கியவன் தான் இந்த சேட்டை துரைமுருகன். அந்த அடிப்படையில் தான் அந்த பெண்கள் அவரை விரட்டி அடிப்பதற்கான சூழலை அங்கே உருவாக்கி. ஓகே, இப்ப ஃபர்தரா நாம் தமிழர் கட்சி உங்களை தாக்க வந்தா என்ன செய்யும்? நாம் தமிழர் கட்சி எல்லாம் இங்க வரலங்க. சேட்டை துரைமுருகனுடைய அடியாட்கள் மட்டுமே வந்தார்கள். நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய பிரபாகரனை உண்மையிலேயே நெஞ்சிலே ஏந்துகிற தம்பிகளை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர்களையும் இனமானத்துடைய தலைவனை நெஞ்சிலே ஏந்து கொண்டு புரியாத தலைவனோடு, அறியாத தலைவனோடு வேறு வழி இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விமர்சனம் செய்ய நான் தயாராக இல்லை. அந்த தம்பிகள் யாரும் இங்கே வல்லை. சேட்டை துரைமுருகனின் அடியாட்கள் மட்டுமே ஒரு 10 பேர் எண் இல்லாத ஒரு மகிழ்ந்தில் வந்து கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கி சென்றிருக்கிறார். ஓகே, நன்றி. நன்றி.